7th Standard Math Chapter 2 Algebra Example 3.8 and 3.9 Term 2 Samachir Kalvi 3.8 பாருங்க Simplify using quotient rule of exponent. First question 10 power 8 by 10 power 6. Second question 2 power 8 into 3 power 5 into 5 power 4 divided by 3 power 3 into 5 power 3 into 2 power 4. Third question 6 power 4 divided by 6 power 0. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 10 பவர் 8 டிவைடட் பை 10 பவர் 6. இங்கே வந்து நம்ம என்ன செய்வோம்னா டிவைடு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது எம் மைனஸ் என் டிவைடர்னா மைனஸ். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 10 பேஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது 10 ஏ மைனஸ் 6 ஈக்குவல் டு 10 பவர் ஏ மைனஸ் 6ன்னா 2. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. செகண்ட் ஒன் 2 power 8 into 3 power 5 into 5 power 4 3 power 3 into 5 power 3 into 2 power 4. இப்போ வந்து இங்கே 2 power 8 இருக்குது, இங்கே 2 power 4 இருக்குது. அதே சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். இப்போ 2 இங்கே இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இப்போ பேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ 2 8 மைனஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 3 சேமாக இருக்குது. அப்போ 3 5 மைனஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 ஒன்று போட்டுட்டு 4 மைனஸ் 3. ஓகேயா, இப்போ 2 சேமாக இருக்குது. அப்படின்னா பேஸ் 2 போட்டு 8 மைனஸ் 4 3 போட்டுட்டு 5 மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு 5 போட்டுட்டு 4 மைனஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எல்லாமே இன்டு வரும். 2 பவர் 8 மைனஸ் 4 என்னென்னா என்னது 4. 5 மைனஸ் 3 என்னென்னா 2. 4 மைனஸ் 3 என்ன 1. 2 பவர் 4 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 1. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. 6 பவர் 4 டிவைடட் பை 6 பவர் 0. இங்கேயும் அதே சேம் ஃபார்முலா தான். ஏ பவர் எம் பை ஏ பவர் என் that is equal to a power m minus n. இப்போ பாருங்கள் s6 பவர் 4 மைனஸ் 0. 4 மைனஸ் 0ன்னா என்னது 4. 6 பவர் 4 ஆன்சர் ஒன்று. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். சிம்பிளிஃபை யூஸிங் த பவர் ரூல் ஆஃப் எக்ஸ்பொனண்ட். 8 பவர் 3 த ஹோல் பவர் 4 11 பவர் 3 த ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் 2 பவர் 6 த ஹோல் ஸ்கொயர் 2 பவர் 4 இன்ட்டு 7. ஃபஸ்ட்டு சம் ஏ பவர் 3 த ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு இப்போ நம்ம இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என். இப்போ 8 அப்படியே போடுங்க. 3 இன்ட்டு 4 3 4s are 12. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 11 போட்டுட்டு 5 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் 10. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதுக்கும் சேம் அதே ஃபார்முலா. ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என். இப்போ 2 பவர் 6 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 4 த ஹோல் பவர் 7. இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா 6 இன்ட்டு 2 12 இன்ட்டு 4 இன்ட்டு 7 28. இப்போ இங்கே பேஸ் வந்து சேமாக இருக்குது, பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். இப்போ இதை ஆட் பண்ணிவிடுங்க. 2 போட்டுட்டு 12 ப்ளஸ் 28 ஆட் பண்ணோன்னா என்ன வரும் 40. தென் 2 பவர் 40. ஓகே, அதாவது இது இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறான்னா இந்த 3 சம்முக்குமே வந்து ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என். அதாவது சாதா மல்டிப்ளை பண்ணணும். 2 போட்டுட்டு 6 இன்ட்டு 2 12 2 4 இன்ட்டு 7 28. ஓகே, இப்போ இங்கே பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏ பவர் எம் இன்ட்டு என் ஈக்குவல் டு என்னது ஏ பவர் எம் ப்ளஸ் என்னது என். இந்த ஃபார்முலா கொஞ்சம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 பவர் இந்த பவர் ரெண்டே ஆட் பண்ணி எழுதியாச்சு. அவ்வளோதான். எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.